கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. மட்டுமாய் தேவன் பாடல் வேலை துதி வேலையை தேவன் ஆசீர்வதித்தார். Today we worship God and also we worship songs and everything. God was blessed. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். So now we are going to start our God's word. இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். This season we are celebrating Christmas. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Today we meditate our truth why Christ came to this world. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன என்பதை ஒரு மனிதன் நன்றாய் அறிந்து கொண்டால் அந்த மனுஷன் இயேசுவை புறம்பே தள்ள மாட்டான். If a man believed why Jesus came to this world, he never cast him out. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு எதற்கு வந்தார் என்பதை அறியாதவன் தான் இயேசுவை புறம்பே தள்ளி விடுகிறான். Why Jesus came this world, the man should not recognize, he will cast him away. இயேசு நான் எதற்காக வந்தேன் என்று லூக்கா 19:10 ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார். In Luke chapter 19 in 10 verses, Jesus said why he came to this world. அந்த வசனம் லூக்கா 19:10 எடுத்துக்கொள்வோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man has come to seek and to save that which has lost. இழந்து போனதை தேடவும் He came to lost to find ரட்சிக்கவுமே and salvation. மனுஷகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். The Son of Man came to this world. அன்பார்ந்த மனுஷன் ஏதேன் தோட்டத்திலேயே அநேக காரியங்களை எழுதிவிட்டார். In the Garden of Eden, man lost all the things in that time. மிக முக்கியமாக நித்திய ஜீவனை அவன் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதி மனிதன் முதல் மனுஷன் மனுஷியுமே எழுந்து போனார்கள். In the garden, the man lost the internet life. மனுஷனை தேவன் உண்டாக்கின போது அவன் மரிக்கும்படி உண்டாக்கப்படவில்லை. தேவனை போல வாழும்படி அவனை உண்டாக்கினார். In the beginning, God created man. He did not to die. He want to live with God. தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனோடு சஞ்சரித்து பரலோகத்தில் செய்யப்படுகிற சித்தத்தை இந்த பூலோகத்தில் செய்யும்படி தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். So God created man in the earth to live like in the heavenly life. தேவன் சித்த சுயாதீனம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே மனிதனையும் சித்த சுயாதீனம் உள்ளவராய் படைத்தார். God created the own minded man. So God also same thing. அந்த சித்த சுயாதீனத்தை இந்த ஆதாம் ஏவாள் கொடுத்த பொழுதுதான் அதை பயன்படுத்திதான் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்தார்கள். The own minded God gave to the Adam and Eve. So they lost that mind. தேவன் சித்த சுயாதீனம் உள்ளவர். God was the mind of himself. தேவன் ஏதேன் தோட்டத்திலே அவனை உண்டாக்கி ஜீவ சுவாசத்தில் ஜீவ விருட்சத்தின் அடியிலே வைத்திருந்தார். God created man in the Eden of garden and he gave his life to him. தோட்டத்தின் அடியிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்திருந்தார். In the garden, the garden, he planted a life and good tree in the midst of the garden. அந்த நன்மை தீமை கனியை கொடுக்கும்போது நீ எல்லாவற்றையும் எழுந்து விடுவாய் சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். If you touch the good and bad tree, you will be surely die on that day. எல்லாவற்றையும் எழுந்து விடுவாய். Everything you lost. தேவனுக்கும் சித்த சுயாதீனம் இருந்தது. மனிதனை அதே போல சித்த சுயாதீனத்தோடு படைத்திருந்தார். God has own minded and also he created man same manner. தேவன் கூட அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து பாவம் செய்ய அவருக்கும் முடியும். If God also eat that good and bad fruit, he can become a sinner also. ஆனால் அவர் பாவம் அறியாதவர், பாவத்தை பாராத சுத்த கணனாய் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறார். But our God is never seen a sin. He will good man. ஆனால் ஆதாம்
நித்திய நித்தியமாக தொடர்ந்து யுகாயுகமாய் தேவனோடு பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. But even Adam, they will not live without sin to eternal life. தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபத்தையும் தான் அந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். God created man his own image. He gave his own image to Adam and Eve. தேவன் ஜீவனாகவே இருக்கிறார். God is life. அதனால மனிதன் அந்த ஜீவ விருத்தங்களை விட்டு நன்மை ஜீவ கனியை புசிக்கும் போது அவன் எல்லாவற்றையும் எடுத்து போனான். But man refused the life and he ate good and bad fruit. He lost entire all the life in their life. இப்பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே இயேசு இந்த உலகத்திலே கன்னி மரியாள் வயிற்றிலே வருகிறார். Jesus came to this world to seek and save the which was lost. அல்லேலூயா. அப்போ இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். We get again what we lost. நீங்கள் கூட இழந்து போயிருக்கிறீர்கள், நானும் இழந்து போயிருக்கிறேன். If you also lost something, I am also lost something. நானும் அந்த ஆதாம் ஏவாளை போல சித்த சுயாதீனத்தினாலே நன்மை தீவ கனியை புசித்து ஏகப்பட்ட காரியங்களை எழுந்திருக்கிறேன். இதை கேட்கிற நீங்களும் எழுந்திருக்கலாம். I am also like Adam, in my own mind, I eat that good and bad fruit, so I lost my life. என் தாய் பாவத்தில் கருத்தரித்தார். My mother were in sin. நான் துர்குணத்தில் உருவானேன். I am created like a bad habit. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறார். The sinner was born by Satan. பிசாசு திருடுகிறான், கொள்ளுகிறான், அழிக்கிறான். The Satan came to this world and thief and steal and everything. இப்போது பிசாசு என் இடத்தில் எல்லாவற்றையும் பறித்து கொண்டான். எழுந்து போயிருக்கிறேன். So Satan was taken all my things, but I lost. சுகத்தை, I lost ஆசீர்வாதத்தை, I lost ஐஸ்வர்யத்தை, I lost my riches. சமாதானத்தை, I lost my peace. சந்தோஷத்தை, I lost my happiness. அநேக நன்மைகளை, All kind of the goodness I lost. முடிவாக நித்திய ஜீவனை கூட நான் இழந்துவிட்டேன். And also finally I lost eternal life. இப்போது இதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கும்படி If all இயேசு இந்த உலகத்திலே கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். Jesus Christ born in virgin because he want to get back all what I lost. அதுதான் கிறிஸ்துமஸ். That is the Christmas. அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது If I agree that Jesus Christ, ஏது போல எல்லாம் எனக்கு வருகிறது. whatever I lost, I will get back. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இப்படி சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. Whatever I lost, it's all in Jesus Christ's life. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே In Jesus, சமாதானம், peace, ஆசீர்வாதம், blessing, பாவ மன்னிப்பு, forgiveness of sin, ஐஸ்வர்யம், righteousness, ஆரோக்கியம், health. ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கு. கடைசியில் நித்திய ஜீவனும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. Finally, there is eternal life in Jesus Christ. அதனால நான் இழந்து போனேன் என்று வாழ்நாளெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So we cannot worry what we lost. இயேசு இந்த உலகத்தில் பிறந்து நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். Jesus Christ born in this world, he gave all back what I was lost. அது எப்பொழுது எனக்கு நிறைவேறும்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். When I agree Jesus will get all blessings. இயேசு என்றால் வெற்றி இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சகலமும் அடங்கி இருக்கிறது. Jesus Christ is not a man, he have everything inside of him. எப்படி ஆதாம் ஏவாளும் அவர் சித்த சுயாதீனத்தை பிசாசு வேண்டாம் என்று சொன்ன அந்த பிசாசை ஏற்றுக்கொண்டார்களோ, How Adam and Eve, he own-minded, he agreed certain things. அந்த பிசாசுல எல்லா கெட்ட காரியங்களும் புதைந்து கிடக்கிறது. In the Satan there is all evil things. முடிவு நித்திய நரகமும் இருக்கிறது பிசாசுக்குள்ளே. Finally there is an internal hell in the Satan. அதுபோல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எல்லா நன்மையான காரியங்களும் முடிவு நித்திய ஜீவனும் இயேசுக்குள்ளே இருக்கிறது. If you agree Jesus Christ, if you accept Jesus Christ, the eternal life in Jesus Christ. இந்த எழுத போனதை தேவன் ரட்சிக்குமே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். Jesus came this world to lost and seek. He said. இதற்கு பேர் தான் நற்செய்தி. This is a good news. இயேசு பிறந்தார். Jesus born. நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The good news was proclaimed. தேவதூதன் இதோ உலகத்தில்
மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறேன். He sent the message through the angel to the shepherds. மனுஷன் தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று அங்கே மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார். The angel was proclaimed to the shepherds. The Son of Man was born in this world. அதனால் அன்பாவுடைய ஆண்டவராகிய இயேசுவை And my believers, you have agreed Jesus Christ. நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது So you accept the Jesus Christ. நீங்கள் ஏதுபட A to Z எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்கிறீர்கள். Whatever you lost, A to Z, you can receive back. நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளலாம். So you definitely believe and you get eternal life in Jesus Christ. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளலாம். All the blessing and riches you definitely receive. சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். You can receive the healing and the health. அன்பார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து The Jesus Christ, மத்தேயு மார்க்கு லூக்கா போது எங்கு சுற்றித்திருந்தார். Matthew, Luke and Matthew, Roman, எங்கு பார்த்தாலும் wherever you go, எல்லோரும் பாவம் செய்து all the people sin. தேவ மகிமையற்று போகிற ஜனங்களை கண்டு பார்க்கிறார். God's glory. எங்கு பார்த்தாலும் எழுந்து போன ஜனங்கள். Wherever you go, he saw all the people lost something. ஒருத்தர் குஷ்ரோகியா இருக்கிறார். One man was a leper. ஒருத்தர் முடவனா இருக்கிறார். One man was crippled. ஒருத்தர் செவிடனா இருக்கிறார். One man was deaf. ஒருத்தர் வியாதியஸ்தனா இருக்கிறார். One man was sickness. ஒருத்தர் தரித்திரனா இருக்கிறார். One man was very poor. எல்லாருமே ஒரு பிரச்சனை பிசாசுகள் சிந்திக்கிறதுக்கு தவிக்கிறார்கள். All things was created by Satan. அதனால இயேசு எல்லாரையும் பார்த்த உடனே Jesus see everybody. நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக Good shepherd. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். He gave his own life. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் வேந்து போனார்கள். That life of tree Adam and Eve lost. அந்த ஜீவ விருட்சத்திலே சகலமும் அடங்கி இருக்கிறது. In the life of tree, it's everything. வேதத்திலே ஃபேவரட்டான வசனம் யோவான் 10:10. In the Bible, there is one word, John 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்றார். யோவான் 10:10. John 10:10. The thief does not come except to steal and to kill and destroy. I have come that they may have life, that they may have with more abundant life. அப்போ இயேசு எதுக்கு வந்தாரா? Why Jesus came this world? ஜீவனை கொடுக்க வந்தாரா? He gave to the life to the mankind. ஜீவன் என்றால் There is meaning of life. ஜோடி, அந்த ஜீவனுக்குள்ள தேவரகமான எல்லா தன்மைகளும் அடங்கியதுதான் ஜீவன். In the Hebrew there is a Zoe. Zoe means all kind of goodness was inside the life. சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், சுகம், பேர், புகை, வெற்றி, மகிமை, கனம், புகழ்ச்சி எல்லாமே God kind of life. எல்லாம் அடங்கியதுக்கு தான் ஜீவன். In that life, God kind of the life was everything inside. Good health, good life, righteousness, everything for mankind. அந்த அதுதான் ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாள் எழுந்து போய் பிசாசின் வார்த்தை கேட்டு எல்லா பேட் திங்ஸ் எல்லா கெட்ட காரியங்களும் பிசாசிலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். In the Eden of Garden, Adam and Eve hear the Satan's word, he lost everything. அதனால அந்த எழுத போனதை மீண்டுமாய் கொடுக்கும்படி நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். Whatever Adam and Eve lost in the Garden of Eden, Jesus came to this world and get back all what you lost. இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் முழுவதும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார். In Matthew, Luke, Mark and Jesus was doing same thing this only. மத்தேயு 20:28 படிப்போம். மத்தேயு 20:28 யாரும் படிங்க. மத்தேயு 20:28.
Just as the Son of Man did not come to be saved, but to save and to give his life and resurrect for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. Just as the Son of Man did not come to be served, but to serve. இங்க அநேகரை போடப்படுது. சரியான எல்லாரையும் ஆதாமுக்குள் எழுந்து போன. So in this world there is more. எல்லோரையும் மீட்கும் பொருளாக. He came to this world to save all the people. தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். His life he gave to give. அதனால ஒரு நற்செய்தி உங்களுக்கு என்னன்னா, But in that passage what is that is a good news. நான் அதை ஏற்று போயிட்டேன் இதை ஏற்று போயிட்டேன் எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நீ எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். If you worried everything, I lost this, I lost that, but if you accept Jesus Christ, எதை ஏதாலும் சரி, whatever you lost, A to Z, from A to Z, எதையே எழுந்து போனாலும் சரி, whatever you lost in your life, அத்தனை A to Z இயேசு கிறிஸ்துக்குள்ள நமக்கு கொடுக்கிறார். all things get back in Jesus Christ. அதனாலதான் இதுக்கு பேர் சந்தோஷம், மகிழ்ச்சியான நற்செய்தி. That's why உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். that's why this is எல்லாருக்கும் மிகுந்த சமாதான சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. all the people they have happiness and good news. தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு அந்த வசனத்தோட இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:6 இல்ல லூக்கா 2ஆம் அதிகாரம் படிங்க. அடுபடி அப்போ அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10வது வசனம் பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். The angel said to them, do not be afraid. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். The angel said to them, do not be afraid, for behold, I bring a good news for great joy which will be all the people. அப்போ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் நம்ம எழுத போனதெல்லாம் மீண்டுமா பெற்றுக் கொள்கிற நற்செய்தி. Whatever we lost, that good news is great joy. உதாரணமா உங்களுக்கு சொல்ற பாருங்க, 50,000 நகை, வீடு, மன, தோப்பு எல்லாம் ஏந்து போயிட்டீங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. திருப்பி மீண்டுமா நகை விஷயம் நகை தான் If you lost your gold, ஒரு 20,000 நகை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. 25 grams you lost. இது நகை Gold. திருடு போயிடுச்சு. So somebody will take it from you. 2 மாசமா அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. So 2 months you are worried about that gold. எவ்வளோ 20,000 நகை எல்லாம் ஜுவல்ஸ், கல்யாணத்துக்காக போட்டது எல்லாம் ஜுவல்ஸ் போயிடுச்சு. திடீர்னு ஒரு செய்தி உங்களுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி அந்த 20,000 நகை எங்கிட்ட தான் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, எங்ககிட்ட இருக்குது, அது நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். Some people call you, what you have lost all the gold with us, I will give to you. You will be happy. 2 வருஷமா அவ்வளோ வேதனை, அவ்வளோ துக்கம், So you are suffering. போயிட்டீங்க. You suffered 2 years for that loss. அதே மாதிரி தான் ஜீவ விருட்சத்தின் கனியை ஏதேன் தோட்டத்தில் ஏந்து விட்டீர்கள். Same manner Adam and Eve, they lost the life of இயேசு 2000 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றாரு,
அந்த ஜீவ ரத்தத்தை மீண்டும் உனக்கு கொடுக்கிறேன்றார். After 2000 years ago, Jesus came to this world. He is telling, I will give back that life and that blood to you. இப்போ உனக்கு சொல்றாரு 2 மாசமா அந்த 20 சவரம் நகை போயிச்சு கவலைப்பட்டு நொடிகி அப்படியே மனதெல்லாம் பிரச்சனை எல்லாம் கூடி நிம்மதியே திடீர்னு வந்து அவர் போன் பண்ணி அந்த 20 சவரம் நகை திருப்பி உங்களை சேர்த்து எல்லா நகை காது கம்பல் மூகுதி செயின் எல்லாத்தையும் ஒண்ணு தவறாம கொடுத்தது போல இயேசு ஏதேன் தோட்டத்தில் இருந்து கூட அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய கல்வாரி சிலுவையில வந்து இந்த உலகத்தில் நம்ம கட்டி மரியாதை வந்து அது மீண்டுமா இந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். How you lost your gold and you are taking back, same manner Jesus came this world 2000 years ago. And he died in the Calvary for get your life back. Hallelujah. யாருக்கு கொடுத்தாரு? அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ விருட்சத்துக்கு மீட்கும் பொருளை உனக்கு கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுத்தாரு, அப்பா அம்மா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. So Jesus gave that life of fruit and blood to all the people, all our relatives. அதுதான் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இந்த தேவதூதன் சொன்னாரு. That is a good news, the great joy. மத்தேயு மார்க்கு யோவான்ல Matthew, Mark and Luke, John 38 வருஷமா ஒருத்தன் சுகத்தை ஏந்து போயிட்டு இருந்தான். One man, he lost 38 years for his health. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்ததுனால பிசாசு என்ன பண்ணினா வியாதியை கொடுத்தா 38 வருஷமா சுகமே இல்லாத இருக்கிறான். So he was in the sinner room 38 years. 38 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு அவனை சந்திக்கிறார். After 38 years, Jesus met him. எப்படி 2 மாசம் அப்புறம் போன யாரோ ஒருத்தர் போன் பண்ணி உங்களை கேள்விப்பட்டு 20 நகை உங்ககிட்ட இருக்கு அது வந்து கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி How 2 months after someone call you and give back the gold. 38 வருஷம் வியாதிசா 38 years illness. உன்னுடைய சுகம் என்கிட்ட இருக்குது. He is telling to that man, நீ your health is in my 38 வருஷமா சுகத்தை இழந்து போய் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க. You are worried 38 years for your illness. உன்னுடைய சுகம் என்னிடத்தில் இருக்கிறது. Your health is in with me. அப்படின்னு சொல்லி அவரை தேடி வந்து அந்த 20 நகையை தேடி வீட்டை தேடி அந்த தேடி வந்து உங்ககிட்ட 20 நகையை ஒப்பச்ச மாதிரி. So he came to that man for 38 years. அவனை தேடி சென்று So Jesus went to search for that man. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு சொல்லி He asked that man, you want to be healed? நல்ல மேய்ப்பன் அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். Good shepherd, he gave his own life and own flesh and blood. தன்னுடைய சரீரம் தன்னுடைய ரத்தத்துல தான் சுகம் இருக்கிறது. In that his body, in his blood, there is a healing. அவனுக்காக கொடுக்கிறார். அல்லேலூயா. He gave to this man. அவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். He get great joy in his life. அதனால இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்தை நாம் புசிக்க வேண்டும். We want to eat Jesus Christ's body and his blood. அதை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டும். If you give God and entire the world. அப்போ திருடனாகிய பிசாசு நம்மை விட்டு ஓடி விடுகிறான். The thief of Satan, he flew from you. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேடி வந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறார். The Holy Spirit come to you and give all things. அதே மாதிரி தான் எல்லா வியாதியும் All kind of the sickness people, same thing happened there. அவர் கழுப்புகளால் நாம் சுகமானோம். In his wound you will be healed. பார்வையிட்டு தன் கண்ணையை கொடுக்கிறார், குஷ்ரோகி தன் கரத்தை கொடுக்கிறார், உடவனுக்கு தன் காலை கொடுக்கிறார், அப்படி எல்லாருக்குமே கொடுக்கிறார். A to Z கொடுக்கிறார். Anybody lost their eye, lost their hand, Jesus gave back to them. உன் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரத்தை கொடுக்கிறார். Whatever problem in your family. வாக்குத்தத்தத்தின் வழியிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவன வாக்குத்தத்தம்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவன வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. In Jesus Christ, all the command it's am and amen. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி. The sins remedy was God's. தரித்திரத்துக்கு பரிகாரம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். In poor he gave riches. வியாதிக்கு பரிகாரம் கழுப்புகளால் சுகத்தை கொடுக்கிறார். Illness he gave his own healing. இப்படி பிசாசு எதையெல்லாம் நம் வாழ்க்கையிலே கெடுத்து நாசமாக்கி அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் கொடுக்கிறார். Whatever thing the Satan
Christ gave back to you. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சோகமான சம்பவம். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே அவர் சகோதரன் மரித்து விட்டார். In Martha and Maria's house, his brother was died. இயேசு அவர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று அங்கே அவர்கள் மீது அன்பா இருந்தார். Jesus every time went to this family and he loved that family. அவர்கள் மிகுந்த சோகத்தில் இருக்கிறார்கள். That great sadness in that family. ஏன்னா 20,000 நகை போயிட்டா நீங்க சோகமா தான் இருப்பீங்க. 20 on gold lost now you நல்லா 20,000 நகை போய் பேர் பண்ணாலும் சோகத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு ஜீவனே உயிரே போயிட்டு லாசருக்கு வியாதிப்பட்டு மரித்து அடங்காரம் பண்ணிட்டாங்க. அப்படியே சகோதரிகள் ரொம்ப சோகத்தோடு இருக்கிறார்கள். Martha Maria's brother died, they buried him also. இயேசு அவர்களை தேடி சென்றார். Jesus went to them. கல்லறைகளுக்கு சென்றார். He went to the tomb. ஏது போல தேடுகிற ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். The son of man came to this world lost son. ஐயா காசு போச்சு காசு குத்திங்க, வியாதி போச்சு சுகத்து குத்திங்க, தரித்திரம் போச்சு ஐஸ்வர்யம் குத்திங்க, இதெல்லாம் உங்க கட்சியில உயிரே போச்சு பெண்ணையா பண்ணுவீங்க. So Jesus gave illness back to heal, health and sin he back to life. If the man died, what will do? ஏசு அவ்வளவு சீப்பானவர் கிடையாது. உலகத்தில் இருக்க உங்களில் இருக்கிறவர் Jesus is not such a உயிரே போனாலும் உயிரையும் கொடுக்கிறார். if there is life is gone, he will give life. அங்கதான் நானே ஒழித்ததும் ஜீவனமா இருக்கிறேன் என்ற சத்தியத்தை சொல்றேன். There he said, I am the resurrection and the life. அதனால சொல்றேன், A to Z பிசாசு எதையெல்லாம் பறித்து கொண்டானோ அது A to Z அதெல்லாம் ஏசு கொடுக்கிறார். A to Z, whatever Satan take it from you, Jesus gave. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் கொடுத்து நம்மளை கெடுத்த பிசாசை தேவனிலிருந்து உழித்தது வரை இழந்து எல்லாத்தையுமே கொடுக்கிறார். So from sin to death, Satan gave to you, but Jesus தேவனிலிருந்து உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். life and resurrection. கையெழுத்து நல்லலையா? அதனாலதான் மிகுந்த நற்செய்தி உண்டாகுது. அப்போ லாசரு கல்லறையில போயிட்டு லாசருவே வெளியே வா. That's why the good news, the great joy, he went to the tomb with Lazarus. Lazarus came out. அந்த 20 ஏந்து போயிருந்தீங்க பாரு, 20,000 நகையை ஒருத்த தேடி வந்து அண்ணனுக்கு கையில கொடுத்த மாதிரி அங்க உழித்து ஜீவனை அவனுக்குள்ளே வைத்து விசுவாசத்தோடு அவனை உயிரோடு எழுப்புறா. So how you get back your gold? Same manner Jesus went to the tomb. He gave life and the resurrection to the. அப்ப இருந்து என்ன தெரியுது, நீங்க எழுந்து போறதெல்லாம் ஒரு இடத்துல போய் சேவ் ஆயிருக்குது. So if you what you think, if you lost anything, it will be saved in some place. ரெண்டாம் வாரம் ஆவிக்கு உன்னதங்கள் ஆவிக்கு நீங்க எழுந்து போன எல்லாம் தேவனுடைய பிதாவிடத்தில் போய் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதம் இருக்குது. The second heaven, whatever you lost, that is stored in second heaven. பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் கொடுத்ததுமே எல்லாத்தையும் பறித்து கொண்டு அது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டுமா எழுந்து பணம் திருப்பி உன் கையில் வந்து சேர்க்கிறது. If you repent in your life, whatever you lost, the Satan take it from you. Jesus will give back. இந்த லாசருடைய உயிர்த்தெழுதல் உன்னதங்களிலே அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. மரணத்தை பிசாசு வச்சுட்டு இப்போ மரணத்துக்கு எடுத்து எழுந்து போன அந்த உயிர்த்தெழுதல் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாரு. So Lazarus' resurrection was stored in second heaven. He bring back that resurrection in the. அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பரலோக ராஜ்யம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், பேர் எல்லாமே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு அதை மனம் தரும் போது அது ஸ்டோர் பண்ணப்பட்டதெல்லாம் சுகம், பலன், ஜீவன் எல்லாம் உங்க கையில் வந்து சேர்க்கிறது. So if you believe, you accept Jesus Christ, you will get all your things, whatever you lost. எல்லாமே Second heaven. எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So everything given to you. நீ மனம் திரும்ப இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது விசுவாச தலையெல்லாம் நசுக்கி நீ எதையெல்லாம் ஏந்து போன அதெல்லாம் உனக்கு திருப்பி வந்து கொடுத்துறாரு. You accept Jesus Christ, he will give back whatever you lost in your life. அதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னுடைய எல்லா தேவைகளும் இருக்கிறது. That's why in Jesus Christ all you want, your desire in Jesus Christ. அல்லேலூயா. சந்தோஷமே காண முகத்தில் எவ்வளவு பெரிய செய்தி சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கையை தட்டி அல்லேலூயா. எல்லாமே இருக்குது. வீடு, மன, தோப்பு, தொரு எல்லாமே இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறது. அதை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு
செஞ்சுட்டீங்கன்னா பாவத்திலிருந்து மரணம் வந்து நீங்க தேவனிலிருந்து உயிர்த்திருந்து பரலோகம் எல்லாமே கிடையா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. அந்த தேவதூதன் சொல்ல உண்மையிலே உண்மை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்து வந்து பாருங்க, லூக்கா 2:10 லூக்கா 2:10 தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Then the angel said to them, do not be afraid. Behold, I bring the good news of great joy, which will be to the all people. அப்போ இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இயேசு தான் ஓடி என்னது 20 சவுண்ட் நகை திருட்டு போனது எந்த தேடி வந்து குத்த மாதிரி நல்ல மேய்ப்ப சேனலுக்காக ஜீவனே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்ப சேனலுக்காக ஜீவனே இந்த ஜீவ தரஞ்சீவன் A to Z கொடுத்துட்டே போறாரு. A to Z கொடுக்குறாரு. மனுஷன் கொடுப்பானா ஏதாவது ஒன்று வச்சுக்கோ. ஆனா A to Z திருடவும் கொள்ள வாழ்க்கை வருகிறாரு. வேற 4 ஆவிகளுக்கு ஜீவனோட பரிபூரணத்தை கொடுத்து ஒரு பெரிய எழுப்பதை கொண்டு வந்தார். அல்லேலூயா. So Jesus bring good news to you. Jesus said, I am the good shepherd. Good shepherd give his own life to you. ஆமா, திருடி போனது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அந்த ஜீவனத்தை பாவ மன்னிப்பு ரட்சிப்பு சுகம் பெற எல்லாமே கொடுக்கிறாரு. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. So Jesus Christ give all whatever the thief was taken from you. Jesus will. நீ அந்த ஜீவ விருட்சத்தை கனிய தேவநீதி உயிர்த்தெழுதலை எடுத்துக்கலனா நீ பிசாசு கனியை தான் சாப்பிட்ட, பிசாசுகளே தான் இருப்ப, குறைவும் சாபம் பாவம் மாட்டது அப்படியே பாதாத்தையும் போய் சேர்ந்துருவ. சீரியஸான மேட்டர். If you are not taking the good life of good tree, you will be the Satan's life. அந்த 20,000 நகை எடுத்து வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோ. உங்ககிட்ட பைத்தியார் தான் சொல்லுவோம் வானான்னு. நல்ல சொத்து புத்தி ஐயா ரொம்ப சந்தோஷம் டக்குன்னு வாங்கி சந்தோஷம் கிஃப்ட் கொடுப்பான். அது மாதிரி இயேசு தன் ஜீவனை பரிந்துரை கொடுப்பான். அதெல்லாம் இருப்பான், நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னாக்கா அவன் வந்து லூசு சொல்லுங்க. Someone will be giving that gold. If you refuse that gold, you will the fool. If you take that gold, you will the wise people. அதனாலதான் இயேசு தன் ஜீவனை சுமந்து கொண்டு ஜீவனை எங்க பார்த்தாலும் போய் கொடுக்கிறாரு. அசுத்தாய்க்கு வந்துற பசுத்தாய் போய் சந்தோஷமா அந்த 38 வருஷம் வியாதியத்தை அந்த சுகந்தபடி இவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பான் பாருங்க குடும்பத்துல. இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்புறம் லேகோன் பிசாசு 2000 பிசாசு மேல பிசாசு அவனை காப்பாத்தி யாராலும் முடியல. இயேசு அவனை சந்தித்து நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ சருஜீவ தேவ தரக்கூடிய அசுத்தாய்க்கு வந்துட்டு அவன் சொஸ்தபதி சுகமடைந்தான். அவனும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டான். So 38 years that man lost his health. So Jesus gave back the health. How will we happy? அப்படி ஏராளமான ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். மத்திய மார்க்கு யோவானிலே So many people in this world they accept Jesus Christ in own savior and life. இயேசுவை புறமே தள்ளுகிறவர்கள் சொஸ்த புத்தி இல்லாதவர்கள். If you reject Jesus, you are not own minded. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். Jesus loved so this world. நீ ஏதேனோட ஜீவன் இயேசு சாவன வாக்குத்தத்த பரலோக ராஜ்யம் எல்லாம் நித்திய ஜீவன் சகலத்தை கொடுக்கிறார். Whatever you lost in Garden of Eden, the heaven will bring back to you. அதுதான் கிறிஸ்மஸ். That is Christmas. கிறிஸ்துவை புறமே தள்ளாதே. You do not reject Jesus Christ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். You accept Jesus அந்த Christ. கிறிஸ்துவை தேவன் தன் உலகத்துக்கு போய் எழுந்து போன ஜனங்களுக்கெல்லாம் போய் நீ போய் கிறிஸ்துவை வெளிக்கொடு. And you also go unto all Yes. with the good news. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ உலகத்துக்கே ஒளியா இருக்கிறாய், பூமிக்கே உப்பாய் இருக்கிறாய். If you accept Jesus Christ, you will be light of this அந்த world. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ போய் எழுந்து போன ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிதேவன் அசுத்தாய் அவர்களுக்கு சுகத்தை சமாதானத்தை நீ கொடுக்கலாம். If you accept Jesus Christ, you can go unto all and proclaim the உன்னையே உலகத்துக்கு ஒளியாக உப்பாக மாற்றுகிறார். and you also be a light of the world and the light salt of the world. ஆமா, இயேசு வேண்டாம்னு சொன்னா பாவத்தை சாபத்தை நீயும் தேவன் உங்களுக்கு போற பாவத்தை பிசாசு வேலையை காட்டிட்டு இருப்ப. If you not accept Jesus Christ, you will be in sinner, you will be in the favor of Satan. உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். Because of you, the முள்ளு குறுப்பு தான் உங்களுக்கு ஆதாம் மூலமா பேர் பாவத்தின் சாபத்துல இருந்தா. because of you, you will be
first. இயேசு ஜீவ விருட்சத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த தேவன் தனக்குள்ள உன்னிருந்து பூமி ஆசீர்வதிக்கப்படும், உன்னிருந்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், போறதெல்லாம் அற்புதம் நடக்கும். If you accept Jesus Christ, you will be blessed. அப்படிதான் 12 விசேஷங்கள் ஏற்பட்டு உலகமுள்ள சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். Same way 12 disciples who preached the good news in the world. அந்த 12 பேர்ல 11 பேர் உலகத்துக்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். In the 12 there is 11 disciples. அவர்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை உலகமுள்ளும் பிரசங்கம் பண்ணினார்கள். They proclaimed Jesus Christ in the entire world. அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பற்றி எனக்கு ஒருவர் சொன்னார். In same manner one man gave the good news to me. பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் அவர் மூலமாக சாப்பிடுற பாஸ்டர் பென்ஜின் பாஸ்டர் அவர்கள் சோலூர் கிராமத்திலே நானும் இயேசு இல்லாமல் பாவத்தில் சாபத்தில் பிறந்து மரணத்தில் வியாதியில் சிஎம் சாஸ்திரத்தில் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார். In the ministry of Pastor S.A. George, there is Pastor Benjamin in Solavaram. He gave the good news. So I accepted the good news. Now I am here. இந்த பிரசங்கம் வாய்ப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு என்னை திருடவும் கொள்ள வழிந்ததான காலையில் எல்லா பாவத்திலும் 7 முறை தற்கொலை முயற்சி செய்தேன். I attempt 7 times suicide. The same thing, the good news. 7 முறையும் ஒவ்வொரு முறை அதிசயமாய் காப்பாற்றப்பட்டேன். 7 times I am attempt suicide. God was saved me. பிசாசு என்னை கொண்டு போட அவ்வளவு தீவிரமாய் இருந்தார். Satan want to kill me. தேவ திட்டம் இருந்ததினாலே எப்படியோ நான் சிஎம் சாஸ்திரத்தின் மூலமாக பென்ஜமின் பாஸ்டர் மூலமாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன். There is a God's purpose in my life. The Pastor Benjamin gave good news to me. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன். I accepted this Jesus and take baptism. இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் பென்ஜமின் மூலமாக பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் அவருடைய சாபனத்தில் சேர்ந்து பாஸ்டர் எப்ரேஸ் ஜார்ஜ் அவர்கள் மூலமாக இன்றைக்கு ஊழியம் செய்து அநேக இந்த ஜீவ மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன். Today I am ministering in Pastor S.A. George Children's Home through Reverend Ebenezer Andrew George. இந்த ஜீவ மார்க்கத்தை அநேகருக்கு போதிக்கிறேன். The life where I am teaching many people. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஏதேன் தோட்டத்துக்கு எல்லா ஜனங்களையும் கொண்டு போய் நிறுத்துதான் தேவனுடைய திட்டம். God's purpose, He want to bring back to the Garden of Eden. உனக்கு சித்த சுயாதீனம் இருக்கிறது. You have own minded. சித்த சுயாதீனத்தை பிசாசு நன்கத்தை மதியத்தக்க கடைசி எல்லாத்தையும் பாதாளத்துக்கு போக நீ அதே சித்த சுயாதீனத்தை பயன்படுத்தி ஜீவ விருட்சத்தை கடைபிடித்து நீ பரலோக ராஜ்யத்துக்கு ஏதேன் தோட்டத்துக்கு உலகத்தில் வாழலாம். God's purpose, you have own minded. You get back the heavenly life. அல்லேலூயா. மனதிருங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. Repent, there is a மனம் திரும்புங்கள். repent. பரலோக ராஜ்யம் The heaven, kingdom of heaven is for you. ஆமா. மனதை திரும்ப மாட்டேன் சத்தமேல் போற மாதிரி போனா பாதாள ராஜ்யம் தான் இருக்கும். If you go died people, you go to hell. அல்லேலூயா. மனசுலாగే செய்தி புரியுதா? கையெழுத்து அல்லேலூயா. கடைசியில் ஆண்டவருக்கு மாட்டேங்குது. கடைசியில் ஒரு கன்க்ளூஷன். எதுக்குமே ஒரு கன்க்ளூஷன் ஒரு குரூப் இருந்தால் தான் நமக்கு எல்லாமே புரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய மார்க் வாழ்வாழ்ல ஜீவனாயிரம் தேவன் தரும் அசுத்தாய் பசுத்தாய் எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருந்தவர் இப்போது அவரே எழுந்து போனார் சிலுவையிலே. Finally, there is a conclusion. Jesus Christ gave Matthew, Mark, and Luke. He gave life to every people in this world. பிதாவாகிய தேவனுக்கு அவர் மத்திய மார்க்கால ஜீவனை கொடுத்து எல்லா ஏதுகளை கொடுத்தது மாத்திரம் அவருக்கு திருப்தி ஆகவில்லை. அவரே பாவம் ஏன்னா மனுஷன் கடவுளுக்கும் சித்த சுயாதீனம் என்று ஆரம்பத்திலே சொன்னார். கடவுளுக்கும் சித்த சுயாதீனம் இருக்கிறது, தேவனுக்கும். In the beginning, I told the Lord have the own mind. பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவையிலே பாவமாக்கினார். The Lord of God was. அப்போ இருந்து தேவனும் மனுஷன் ஆதாமியாவால் பிசாவால் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை சாப்பிடலாம். That's why I am telling in the beginning, if God also eat that good and bad fruit. ஆனா அவர் சாப்பிட மாட்டாரு. He never eat that fruit. சுத்த சுயாதீனம். சுயாதீனம் என்னது? அதாவது ரோபோட் மாதிரி கிடையாது. பிசாசு வார்த்தை கேட்கலாம், தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். ரோபோட் மாதிரி இருந்தாங்க அது சித்திப்பாங்க. சித்த சுயா சுதந்திரம் கொடுத்துட்டு சுதந்திரமா நீ தேவனை பின்பற்றுறதுதான் அதுதான் கரெக்டான சாயம். இல்லைன்னா நம்மளாம்
ரோபோட் மாதிரி இருப்போம், அது ஒரு இயந்திரமா தான் நம்முடைய வாழ்க்கை. Man is not a robot. Man is own minded. He have good and bad. He can choose good and bad also. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் சித்த சுயாதீனத்தை அதே சித்த சுயாதீனப்படி தான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். God and Son and Holy Spirit, they have own minded. That's why they created Jesus Christ. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஜீவரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் யுகாயுகமா இருக்கிறாங்க. The Holy Spirit and God and Son, they are living in Zoe life. நோயை லைஃப்ல இருக்காங்க, நன்மத்தையுமே டச் பண்ணவே மாட்டாங்க. They are living in the Zoe life. They never touch good and bad. ஏன்னா அவர்களும் நம்மள போல சித்த சுயாதீனம், அவரு கூட அந்த கனியை சாப்பிட்டு சாபமாகவும் பாவமாகவும் முடியும். If they are also eat that good bad fruit, they will become also sinners. அது எங்க பார்க்கறோம்னா சிலுவையில தான் பார்க்கறோம். Where we want to see பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவைக்கு போகும்படி பலவந்தம் பண்றார். the Lord submitted Jesus Christ to the cross. இயேசு சொல்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் சொல்றார். Jesus telling in the cross, the Lord, if you will take this cup, please take this cup. இமை போய் பிதாவாகிய தேவனை கைவிட்டுட்டு அந்த பாவ சாபம் மரணம் தரித்திரம் எல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் ஒரு பரிசுத்தன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் சொல்றார். I am the holy man. I can live this life, but I will came out from this God and I take all the sins. நான் ஜீவ விருட்சத்துக்கு அடிதான், பாவத்தை ஏற்க முடியாது, சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளும். நான் ஜீவ விருட்சத்துக்கு பிசாசு பாவத்தை மரணத்தை ஏற்க முடியாது 3 முறை ஜெபம் பண்ணேன். I am the life of the tree. I will never take sin. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன பாடல, But Lord submitted Jesus Christ. இதுதான் பிதாவினுடைய அன்பு, நம்ம மேல் வைத்த அன்பில் இருந்து நீரே வழி, நீ அந்த பாவத்தையும் மரணத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். That is God's love. He submitted his அதுவே பிதாவாகிய தேவன் இயேசு இமை போய் கைவிட்டார். The Lord forsaken இயேசு Jesus. பிதாவை கைவிட்டார். Jesus also forsaken Lord. எப்படி ஆதாம் ஏவாள் பிதாவுடைய வார்த்தையை விட்டுட்டு பிசாசு கனியை சாப்பிட்ட மாதிரி பிதாவாகிய இயேசு இமை போய் கைவிட்டார். How Adam and Eve refused the love of God, same manner in the cross. ஜீவன் துண்டிக்கப்பட்டது, ஜீவ பிதாவோடு இந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. அப்பதான் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்குறாங்க. The life was cut from the Lord and Son. அப்போ Judas was. இப்போ எல்லாருக்கும் ஒரு சட்டம், இயேசுக்கு மட்டும் வேற சட்டம் கிடையாது. இயேசு பாவமாக்கப்பட்ட அவரு எல்லாவற்றையும் ஏந்து போனோம். Jesus also sinned and he also lost everything. ஆதாம் ஏவாள் நன்மத்தை மரியத்தக்க கனி புஷி எல்லாரும் ஏற்று சாபமாவும் மரணமாயிட்டாங்க. இப்ப இயேசு பிதாவாகிய கைவிட்டுட்டு அவரு எல்லாவற்றையும் ஏந்து போனோம், சிலுவையில எல்லாவற்றையும் ஏந்து போனார். So how Adam and Eve lost everything, same manner Jesus also lost everything. இயேசு ஏற்று தேவ நீதி உயிர் சகல ஆசீர்வாதம் போயிட்டு சாபம் பாவம் மரணம் தரித்திரம் வியாதி பாதாளம் எல்லாமே அவர் வந்து விட்டது. So Jesus left everything, the good life, heaven, everything he left and he became a sinner. இப்போ இயேசு நம்மள மாறிட்டாரு. Now Jesus became for us. அவரை மாறி சொல்றாங்க, Because of us. சில முள்முடி சொல்றாங்க, We have crown of throne. உடம்பெல்லாம் வியாதி, So all his body there is a wound. ஊர்பட்ட தரித்திரம், பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, 2 கை ஓட்ட கை ஆயிடுச்சு. There is a hole in the 2 hands. ஆச்சாரியா பேஜிக்க பொய்யா, பேஜிக்க ட்ரூத், உண்மை சத்தியம். உண்மையாவே சாபமானார் பாவமானார், நாம் அவருக்கும் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக 2:5 இருக்குது. கலாத்தியர் 3:4 மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காய் சாபமானார், அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்றவே நம்முடைய அக்கிரமம் ஏற்றுட்டு நம்மள மாதிரி ஆயிட்டு எல்லாம் ஏற்று போயிட்டார். In Galatians there is a word, whoever hang in the tree, he is a cursed people. Same manner Jesus was became a curse. அப்போ நம்மள மாறிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ் கூட இல்ல, Jesus became like நம்ம ட்ரெஸ் போடுற பேங்க்ல ஒரு 500 ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் அது கூட இல்ல, எல்லாத்தையும் ஏத்துட்டார் இயேசு. Jesus lost everything. He dress also. It doesn't have dress. மாடல் பார், பிதாவாகிய தேவன் இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து எப்படிப்பட்ட 3ஆம் நாள் எப்படி எல்லாத்தையும் ஏத்து போதெல்லாம் பண்ணினாங்க நம்ம இத இருந்து பார்க்கிறோம். So how Jesus Christ was lived in heaven, he came to this world, lost இப்போ everything. இயேசு எல்லாவற்றையும் ஏத்து நிற்கிறார் சிலுவையில. Jesus lost everything. He was hanging in the cross. அப்போ அவர்தான் லூக்கா 19:10 எழுந்து போனது தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொன்னவரே அவர்தான். அப்போ அவரே எழுந்து போயிருக்கிறாரு.
அது எப்படி மூன்றாம் நாள் பெற்றுக்கிறார்னாக்கா, எல்லாவற்றும் இழந்து போனவரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. In the Luke 19 chapter, what he said, I gave this world to lost and gave to them. Yes. Now Jesus was lost in the cross. இயேசு இழந்து போன ஜனங்கள் எல்லாம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவனை கொடுத்துதான் இழந்து போனவர்கள் எல்லாரும் மீட்டு கொடுத்தார். அதே அந்த ஜீவன் ஜீவனை பிதாவே ஆவியோடு பற்றி ஜீவனை விட்டார். ஈட்டியாளர் ஆதாம் முழு அந்த ஜீவ ஜீவனத்தை கொடுத்தார். So God submitted, Jesus submitted his life to the God to save manner how we lost everything. அந்த மீட்கும் பொருள் அவர் எல்லாம் ஏந்து போன எல்லாரும் மூணாள் மீட்டுக்கணும். அவருக்கு அந்த ஜீவ வார்த்தை தான் பேசணும், தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். Jesus also lost his life and he talked about his life. அத வந்து படிப்போம் மத்தேயு 20:28. அந்த மீட்கும் பொருளை தான் சிலுவையில எல்லாரும் கொடுக்குறாரு. மத்தேயு 20:28. அப்போ சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போய் அந்த மூன்றாம் நாள் இழந்து போனதெல்லாம் மீட்டுக் கொள்வதற்காக அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். Just as Son of Man did not come to be served but to serve. அப்ப சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போனவர் எப்படி மீட்டுக்கிட்டாங்கன்னாக்கா, அந்த பாவத்தை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பரிகாரமாக அவருடைய ஜீவ ரத்தத்தை கைவிட்டு பிதா கொடுக்கிறார். ஆதாமுக்கு முழு உலகு கொடுத்து மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். கையெழுத்து அல்லேலூயா. சொல்லுங்க. How he lost his life in the cross. So that day he rose again. So he died in the cross and get back after 3 days. இப்போ நீ ஏதோ ஒரு விதத்துல சிலுவையில் அறையப்பட்ட மாதிரி தான் சாபத்துல பாவத்துல வறுமையில தரித்திரத்துல இருக்கிற நீ தலைமையில கை வச்சு கவலைப்படாது. இயேசு தலைமையில கை வச்சு கவலைப்படல. சிலுவையில எவ்வளவுதான் சாபத்தை உலகத்தின் பாவம் சாபம் வந்தாலும் அவர் ஜீவ சரத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். அந்த ஜீவ சரத்தை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So how you also worried and hanging in cross. So Jesus gave that life back to you. அதுதான் மத்திய மாநில நல்ல மீட்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை வியாதி பெண்பாடுள்ளதில்லை எல்லாரும் விடையிலாக மாறி அவரும் அதே ஜீவ தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்து மூன்றாம் நாள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டார். After that day he gave everything. Wow. Matthew, Mark, Luke, what he said, the good shepherd give his own life to the people. அதனால நம்ம சபையினுடைய மூல உபதேசம் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு ஒழித்ததில் இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறது தான் அந்த இயேசு உலகத்துல ஜீவ கிறிஸ்துவா வந்தார். Our doctrine is சோயே ஜீவன். Zoe life. The good shepherd will give the life to the sheep. ஆமா, அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு கொடுத்தா பாவத்து மனதிலிருந்து ஏந்து போன எல்லாரும் விடுதலாகி தேவனின் உயிர் விட்டு பரலோகத்துக்கு போயிட்டாரலாம். Whatever you lost in the life, you will get back in that Zoe life. ஆமா, மக்களாகி அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலை கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணி துக்கப்படுறதை ஸ்டார்ட் பண்ணி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தீவிரப்படணும். இயேசு அதை கரெக்டா செய்யறாரு. யாரும் சபிக்க மாட்டாரு. சபிக்குன்னு ஆஸ்வதிக்கிறார். பகைக்குரிய சத்துக்கள் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. கைவிட்டு பிதாவுக்கு காட்டு முழு உலகத்துக்கு எல்லாம் கொடுத்து மூணாவது பாவத்துக்கு ஏற்று விடையிலாகி மூணாவது வாழ்க்கை உலகத்தை பிசாத்தால் சகல ஆஸ்வாதம் வென்று கொண்டு மூன்றாம் நாள் பரலோகம் போயிட்டு இந்த சுவிசேஷத்தை இந்த ஜோயை தேவன உலகமெல்லாம் போய் பிரசங்க பண்ணேன். இதற்காகவே நான் வந்தேன் சொன்னாரு. மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக செய்து வாசிச்சுக்கையா லூக்கா 2:10 மனசிலாக்கியா புரிஞ்சுச்சா? அதனால எதற்கும் கவலைப்படுறா. ஏசு ஏற்றுக்கொண்டாங்க. ஏசு கிறிஸ்து ராமட்ட வாக்கு தந்துக்கிற தேவன் தனக்கு உலகத்துக்கு அப்போ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போ யாராவது இந்த கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. லூக்கா 2:10. லூக்கா 2:10.
Then the angel said to them, "Do not be afraid, for behold, I bring good news of great joy which will be to be all the people." Great joy. Hallelujah. ஒரு சவுர் நகை வீட்டுக்கு வந்தா கிரேட் ஜாய் வருவாரா? அது மட்டும் வந்து அந்த மாதிரி இயேசு 3ஆம் நாள்ல ஏந்து போன எல்லாம் வாழ்ந்து சகலாரி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜாய் இருந்துருவாங்க. ஒண்ணு இல்லைங்க, அந்த ஜீவ சரஞ்சேவரத்துக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உழுது கொடுத்து ஏந்து போன பாவத்தை மற்றவங்க வாழ்ந்து சகலாரி அவ்வளவு பெரிய ஜாய் வருங்க. அதுதான் சீரியலுக்காக ஏந்து போன மனுஷா, வியாதிப்பட்ட மனுஷா, தரித்திரப்பட்ட மனுஷா, எந்த ஏந்து போன உன்னை விட மோசமாயிட்ட தெரியவில்லை. தலைவருக்கு கவலைப்படுறதே நான் உடனே கவலைப்பட்டது வந்து பாவத்துக்கு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதம் இயேசு அவனை கூப்பிட்டே அந்த தேவன் தனக்கு ஆதம் ஒரு நாள் பயன்படாது அசுத்த பசு தேவத்துக்கு வந்து எல்லாவற்றையும் கொடுத்து ஏற்று பெற்று 19 ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்த நீயும் இந்த 19 ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தான். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அல்லேலூயா. என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவினிடத்தில் அந்த இயேசு நன்மை மரியாதை நானே வழி ஜீவனம் அந்த ஜீவனை தேவநீதி உயிர்த்தல் இருக்குது. இந்த தேவன் தனக்கு ஆதாம் குழு கொடுத்து கொடு இந்த பூமியிலே பாதாள ராஜ்யங்களாய் 19 ராஜ்யம் ஒளி பூமிக்கு பாய்ப்பாய். கிருபையை நல்லதாக இந்த அறிவான நாளிலே எங்களோடு பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத சோதரம் பவுல் சொல்றான், இனி நாடே அல்ல இயேசு எனக்கு பேசிருக்கிறார். பாவிகளிலும் பாவி, பிரதான பாவியா தான் இந்த பவுல். இனி நாடே இல்லப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி நாடே அல்ல இயேசுவே எனக்குள் பேசுகிறார் சொல்றான். ஸ்தோத்திரம். கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொன்னார். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொன்னார். பாவியிலும் பிரதான பாவி ஷெய்க்கு பவுலா மாறி இந்த பவுலை கொரிந்தியர், தெசலோனிக்கே, கலாத்தியர் எல்லாம் போறோம். எல்லாம் ஆதாம் எந்த நாடு போலாம். நம்ம சபை 7 கட்டத்தில் கிறிஸ்டியர் எடுத்துக்கலாம். எந்த நாடு எல்லா ஆதாம் நட்டத்தை மறைந்திருந்தான். படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தான். என் தாய் என்னை பாவத்தை கருத்திருந்தான். நான் துர்குணத்தில் உருவா எல்லாம் ஏந்து போயிருக்கான். கோடியா பணம் நினைக்காத சவால் எல்லா சாபத்தில் பாதா தேரம் பண்ணிக்கிறான். இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவன தேவனுக்கு இயேசு சாப்பிட வாக்கு தந்தாருங்க. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி ஏந்து போனது பெற்றுக்கொள்ளும்படி மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். A to Z எதையெல்லாம் ஏதும் எல்லாத்துக்கும் நீ பரிகாரமாய் வந்திருக்கிறீங்க. பாவ பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, பரலோகத்துக்கே நீ பாதாளத்தை பரிகாரி, பரலோகத்தை கொடுத்து சாபத்துக்கு ஆஸ்வாதத்துக்கு தரித்திர எல்லை டைத்து வியாதி ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. A to Z சிலுவையில் கொடுத்து விட்டீர்கள். அதை எடுத்துக்கொண்டு நாமளும் பிதாகுமார் ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுக்க என்னை விடாமல் எக்காவது சோதமாக கொடுக்காதா பாவட்டும் மண்ண ஓட்டம் பசுத்தாய் ஓட்டம் தேவத்துக்கெல்லாம் படிவினை செய்திருக்கா. இந்த செய்தியை கேட்க ஓடி அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஏழ்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. இந்த கிறிஸ்துமஸ் எங்கள் ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் ஆயிருக்கிறதாய் நன்றி சொல்கிறதாய். நீரை திராட்சை நாங்கள் கூடிய ஒருவனின் வார்த்தை நிலைக்கிறான் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறதாய். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏழ்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தையும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆத்மாவே கர்த்தரை என் போல ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்ய சகலமாக கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் புலிஸ்ராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆன்லைன் மூலம் பேசிக்கொள்ள போங்க. புலிஸ்ராம் தாமஸ் யூடியூப் போய்ட்டு ஏஎன்சி வந்து சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் FGC வந்து ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை மறுபடியும் கேளுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் எப்படி போய் எல்லா செய்தியும் கேளுங்க. இந்த செய்தி கத்திர கூட பேசியிருக்காங்க. கத்திரிக்கு காணிக்கை சத்துக்கள் காணிக்கை வந்து இருந்தால் என்னோட கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கத்திர இந்த செய்தி 22/12/2024 ஞாயிறு 6 FGC வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்படுது. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பானாக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுங்க. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பானாக.